எங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம். என்ன ஆச்சு? இதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னேன். நிலா எங்க? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? அவளை பற்றி பேசலான்னு தான் உங்களை வர சொன்னேன். அவளை பத்தியா? ஏன்? அவளுக்கு என்ன? அவளுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் அவள் எங்க இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவளை பார்க்கலாம். சரி, என்னன்னு சொல்லு. இப்போ அவள் கொஞ்ச நாளாக சரியில்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவளை பற்றி மறைச்சது அவளுக்கு தெரிஞ்சதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி டைம்லலாம் அவளால் அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளில வர முடியாது. எப்படி 1 மாதம் மாதிரி டைம் எடுத்துப்பா. ஆனால் இந்த விஷயத்தில் டக்குன்னு முடிவு எடுத்துட்டா. முடிவு எடுத்துட்டாளா? நீ என்ன சொல்ற? உங்கள் மேலே இருக்கிற கோவம்லாம் அவளுக்கு போயிடுச்சு. திடீர்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நானும் அவள் வீட்டுக்கு தானே போகிறா அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்பவும் வந்துட்டா. என்னன்னு கேட்டால், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், நான் வெளியில் போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கிரண் பக்கத்தில் இருந்ததால் என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியல. நானும் அவள் சொல்கிறத ஆமாம் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிட்டா. வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னவ அப்புறம் எதுக்கு திரும்பவும் இங்கே வரணும்? அவளுக்கு என்னதான் ஆச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. வெளியில் போயிட்டு வந்த அந்த 3 மணி நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? எப்படி அவன் மனசு மாறி இருக்கும்? எதனால் திரும்பி வந்தா? வந்ததும் என்கிட்ட எதுவுமே பேசலை. அவள் பாட்டுக்கும் அமைதியாக ரூமில் போய்கிட்டா. ரூமில் போனவ வரவே இல்லை. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே தான் வந்தா. நைட்டு அவளே குக் பண்ணா, சாப்பிட்டா, சாப்பிட்டுட்டு இருந்தா. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா. எப்படின்னா, பழைய நிலா எப்படி இருப்பாளோ அது மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவளால் அதுக்கு மேலே முடியலன்னு நினைக்கிறேன். உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டா. நான் என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நான் தனியாக இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கும் மொட்டை மாடி போயிட்டா. போனவ இன்னும் வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சத்தியமா புரியல. கோபம் மொத்தமும் என் மேல தானே. நான் தானே தப்பு பண்ணேன். அப்ப என் மேல காட்டலாம்ல. இதுக்கு யார் மேலேயும் எந்த கோபத்தையும் காட்டாம அவ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு அவளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? அவள் அப்படிதான். தப்பு இவன் மேலே இருந்தாலும் சரி, அவங்க மேலே இருந்தாலும் சரி, தண்டனை இவளே தான் ஏற்றுப்பா. அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா. அதனால் இப்போ நீங்கள் போய் பேசுங்க. நீங்கள் 2 பேரும் மனசை விட்டு பேசினா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். போய் பேசலாமா? ஏன் பொண்டாட்டி தானே. நான் பேசுறதுக்கு எதுக்கு பயப்படணும், தயங்கணும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பேசியே ஆகணும். இல்லைன்னா இவ இதையே நினச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா. நிலா, நிலா, என்னாச்சு இவளுக்கு? நான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறேன், காதிலே விழாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. நிலா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுற? அதுவும் தனியா? சும்மா தான் அர்ஜுன். என்ன சும்மா? பிரபா கால் பண்ணி சொன்னதுமே நான் பயந்துட்டேன். சரி, நீ தான் வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்புறம் திரும்பவும் இங்கேயே வந்துட்ட. ஏன் ஏன் எதனால? நான் எப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்? ஓ, பிரபா சொன்னாளா? நான் தான் அவகிட்ட அப்பயே சொல்லிட்டேனே, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லலை, வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அவளுக்கு அது தப்பாக கேட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வெளியில் போயிட்டு வரலான்னு தான் வந்தேன், வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு சொல்லலையே. ஓ, சரி சரி, நீ எப்போ வீட்டுக்கு வருவ? அம்மா உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல அர்ஜுன். தப்பு என் மேலே தான் நிலா. நான் தான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். நான் சொல்லியிருக்கணும். எல்லாமே ஏன் தப்பு தான். அதுக்காக
உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என் மேலே தானே கோவம், நீ என் மேலே காட்டலாம்ல. அர்ஜுன், எனக்கு யார் மேலேயும் கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கான டைமை நான் எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை அர்ஜுன். இப்படி கேட்குறப்பெல்லாம் இதே பதிலே சொல்லிட்டு இருக்காத நிலா. தயவு செஞ்சு உன் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லு. உன் மனசில் இருக்கிறத சொன்னா தானே நீ ஃப்ரீயாகுவ. உன் கஷ்டத்தெல்லாம் நான் கேட்க தானடி இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுடி. நான் தான் ஒத்துக்கிறேன்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்டி. உன்கிட்ட நான் மறைக்கவே கூடாதுன்னெலாம் நினைக்கல, இப்போதைக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சுடி உன்கிட்ட சொல்ல, அதனால தான் சொல்லலை. எனக்கு எல்லாமே தெரியும். தெரியும்னா என்ன தெரியும்? ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நோ சொல்லியிருப்பேன். அதுக்கு பயந்துட்டு தானே இவ்வளோ நாளாக இதை மறைச்சிட்டு இருந்தீங்க. ம், ஆமாம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நான் பேசணுன்னா நீ என்னை தப்பாக எடுத்துப்ப. நீ என்கிட்ட பேசக்கூட மாட்ட. அப்புறம் எனக்கு நோ சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாளாக இது சொல்லலை. அதான் அர்ஜுன், எனக்கு எல்லாமே தெரியும். ஆஃப்டர்நூன் கிரண் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க பிரபா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதையே அர்ஜுன் நீங்கள் மறைச்சிங்க? நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏய், நீ இப்போ தெளிவாக பேசுகிறடி. நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா நீ இதே தெளிவில் அப்போ இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுவும் கரெக்டு தான் அர்ஜுன். இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னால் இதை அவ்வளோ சீக்கிரம் சீரியஸாலாம் எடுத்துக்க முடியல. இது ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான் என்னால் எடுத்துக்க முடியுது. ஆனால் இதுவே நீங்கள் அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா சத்தியமாக நான் வேறு மாரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அர்ஜுன். அது என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்பிள், அவ்வளோதாண்டி. லைஃப்பில் இதை விட நமக்கு என்ன வேணும்? புரிதல் மட்டும் இருந்தா போதாதா? புரிதல் மட்டும் இருந்தால் போதாது அர்ஜுன். என்ன புரியல? அப்போ புரிதல் மட்டும் வேண்டாமா? இல்லை அர்ஜுன், லைஃப்பில் அது ஒரு பார்ட்டு தான், அதுவே லைஃப் கிடையாது. சரி, இப்போதான் நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீல, இப்போயாவது வீட்டுக்கு வரலாம்ல? ஏம்மா, ஏன் இப்படி டல் ஆயிட்ட? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை அர்ஜுன், நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பற்றி எல்லாம் புரிஞ்சும் தெரிஞ்சும் நான் தானே தப்பு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது. தப்பு பண்ணது நான். நீ கரெக்டாக ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணணுமோ அது மாதிரி தான் நடந்துக்கிட்ட. நீ அது மாதிரி நடக்கலினா தான் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். என் பொண்டாட்டிக்கு என் மேலே எந்த ஒரு பாசமும் இல்லை, பொசசிவும் இல்லைன்னு. ஆனால் என் மேலே உனக்கு எவ்வளோ பொசசிவ்னு இப்போ என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அர்ஜுன், காவி அண்ணி வந்து சொன்னப்போ நான் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் அப்போவே உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும், உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். கேட்காம இருந்தது என்னோட தப்பு தான். அதெல்லாம் இல்லைம்மா, நீ ரியாக்ட் பண்ணது கரெக்டு தான். 100% இல்லை, 200% கரெக்டு தான். நீ அதில் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நான். ஆனால் ஒரு பொண்ணா என்னால் இதெல்லாம் கேட்டுட்டு நார்மலாக இருக்க முடியல அர்ஜுன். எனக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் எனக்குள்ளுக்குள்ள கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அர்ஜுன். இதெல்லாம் விதிப்படி தானே நடக்குது. அதை நம்ம தள்ளி வைக்க முடியாதுல்ல, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க என் மூலயமா உங்ககிட்ட வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அர்ஜுன். நீலா, நான் பொய் சொல்லலை அர்ஜுன், உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு இந்த உலகத்தில் இல்லைன்னாலும் அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளால் ஏன் மூலயமா உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அர்ஜுன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க உயிருள்ள ஜீவன்களுக்கு
யாருக்கு வேணாலும் யார் மேலே வேணாலும் அன்பு வரும் அர்ஜுன். அது மாதிரி தான் உங்களுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அது கடைசி வரை நீடிக்கும், ஒரு சில பேருக்கு அது பாதியிலே போயிடும். அப்படிதான் அர்ஜுன், உங்களுக்கு பாதியிலே போயிடுச்சு. ஆனால் அது ஏன் மூலிமா உங்களுக்கு தரணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாம் கடவுளோட விருப்பம் அர்ஜுன். இதில் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. இதில் நீங்கள் தப்பு பண்ணீங்களா நான் தப்பு பண்ணணும்லாம் கேள்வி இல்லை அர்ஜுன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். இல்லைன்னா இது மாதிரியான சந்தேகமும் கோபமும் சண்டையும் இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது அர்ஜுன். சாரிடி. எனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு இப்போ புரியுதுடி. நீ ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாடி. என்னால் தானே எல்லாம். சாரிடி, நான் உன்னை ஏமாத்திட்டேன். அர்ஜுன், சாரி கேட்குற அளவுக்கு நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியலடி. நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால தானே நீ வீட்டுக்கு கூட வராமல் நீ இங்கேயே இருக்க. என்னால் தானே. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டதால தான் அர்ஜுன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க வீட்டுக்கு வர ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. அதான் பயத்தில் இங்கேயே வந்துட்டேன். அது அவகிட்ட சொன்னால் ஏதாவது கேள்வி கேட்பானு தான் அப்படியே அவள் சொன்னதை நான் திருப்பி சொல்லிட்டேன். என்ன ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் எதுக்கு? ஹாஸ்பிட்டல் எதுக்கு நீ போன? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ம், ஆமாம் அர்ஜுன், ஹாஸ்பிட்டல் போனேன்தான். 2 நாளாக லைட் ஃபீவராக இருந்துச்சா, அதான் செக் பண்ணலான்னு போனேன். ஆனால் அங்கே போனதும் என்ன சொன்னாங்க? அதுதான் அர்ஜுன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் பயமாக இருக்குது. என்னடி இப்படிலாம் பேசுகிற? டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க நீ சொல்லு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஈ இழுக்காம சொல்லுடி. நீ இப்படி இழுக்கதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் அப்பாக போகிறாரு. அதாவது நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேன்னு சொன்னார். என்ன? அப்பா அம்மாவா? என்ன சொன்ன? எனக்கு சரியா காதுல விழல. திரும்பவும் சொல்லு. அது என்னன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா அங்கே டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது நார்மலான ஃபீவர் தான். நாங்கள் ஒரு டேப்லெட் தரோம். நீங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா நைட்டுக்குள்ளே சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இதில் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களை நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் அதை கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன டாக்டர்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 5 months ஆகுது டாக்டர். ஏன் கேட்குறீங்க? கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 3 months. டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆமாம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. 3 months ஆகுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா டாக்டர்? என்னால் இதை நம்பவே முடியல. டாக்டர் யாராவது போய் சொல்லுவாங்களாம்மா? இது உண்மைதான். நீங்கள் ஃபீவர் இருக்குன்னு வந்து செக் பண்ண வந்தீங்க. இப்போ நாங்கள் செக் பண்ணதில் இது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட ஃபேமிலி டாக்டர். நான் எதுக்குமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? ஆமாம் டாக்டர், நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? நான் தான் எதுவும் கவனிக்காமல் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். சரிம்மா,
நீ என்ன தனியாவா வந்த? கூட யாரும் வரலையா? இல்லை டாக்டர், நான் தனியாக தான் வந்தேன். யாரும் என் கூட வரல. தனியா ஏம்மா வந்த? இந்த மாரி டைம்லலாம் நீ தனியா இருக்கக்கூடாது. யாராவது சப்போர்ட்க்கு இருந்தாதான் உன்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? தனியா இருக்குன்னுலாம் நினைக்காத. ம், சரிங்க டாக்டர். நீ பயப்படாத. அண்ணாமலை சாருக்கு நானே கால் பண்ணி சொல்லிடுறேன். இல்லை டாக்டர், தயவு செஞ்சு நீங்கள் அங்கே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏம்மா, ஒரு ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் எப்படி இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியும்? டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் சொல்லாதீங்க. வீட்டில் இப்போ சூழ்நிலை எதுவும் எனக்கு சரியில்லை. கரெக்டான டைம் வந்ததும் நானே சொல்லிடுறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிம்மா, நீ ஏதோ சொல்ற. நான் எதுவும் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா ரொம்ப நாள் இது சொல்லாமலாம் இருக்காத. சொல்லு. உன்னால தனியாலாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, என்னதான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனாலும் இப்போ கொஞ்சம் நீ வீக்காக இருக்க. உனக்கு கூட ஒரு ஆள் இருந்தாகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். சரிம்மா, நீ பார்த்து போ. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? பப்ளி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நமக்கு குழந்தை வரப்போதா? தெரியல, ஆனால் என்னை செக் பண்ண டாக்டர் அப்படி தான் சொன்னார், நமக்கு குழந்தை வரப்போகுதுன்னு. விளையாடாதடி, நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்களா அர்ஜுன், நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம குழந்தை தான் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலல்ல. இப்படி தான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, அதுவும் உண்மைதான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பற்றி நம்ம 2 பேருமே யோசிக்கல. ஆனால் பாத்தியா, நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக இது கிடைச்சிருக்குன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்கீங்க? கொஞ்சமாக சிரிக்கலாம்ல. அதான் சண்டைலாம் முடிஞ்சிருச்சே. நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்புறம் என்ன? எனக்கு இது கேட்டதும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரிலடி. எனக்கு அழுக தான் வருது. என்னால் ஃபேஸ் இப்படி தான் வச்சுக்க முடியுது. இது என்னோட சந்தோஷத்துக்கான ஒரு முகண்டி. அதெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆமாம் ஆமாம், என்னால் தான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் எப்படி என்னன்னே எனக்கு தெரியலையே. ஏய், திரும்பவும் ஆரம்பிக்காதடி. இப்போதான் சந்தோஷமாக இருக்கேன். திரும்பவும் ஆரம்பிச்சிடாதடி. என்னால் முடியாது. சரி ஓகே, போதும் போதும். இன்னும் நான் பேசினா விட்டா அழுதுருவீங்க நீங்கள். கண்டிப்பாக இன்னும் நீ பேசுனீன்னா நான் அழுதுருவேன். சரி, ரொம்ப நேரம் மேலே இருக்கும். வா, கீழே போகலாம். உங்கள் ஃபேஸை நீங்கள் நார்மலாக வைங்க, அப்போ தான் நம்ம கீழே போக முடியும். ஏன் படிக்கட்டுக்கு என்னோட ஃபேஸ் லாக்காக வச்சுருக்க? சிரிச்சாதான் படிக்கட்டு ஓப்பன் ஆகும்னு. இந்த நிலைமையிலேயே உங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி. சரி சரி, நீ வா, நம்ம கீழே போகலாம். கீழே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும், அவள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லியிருப்பான்னு. அவள் பண்ணதிலே இதுதான் உருப்படியான காரியம். பிரபா மட்டும் கால் பண்ணி எனக்கு வர சொல்லலைன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. நீயும் இது உள்ளுக்குள்ளே வச்சிருந்துருப்ப, யாருக்கிட்டையும் சொல்லாமல். கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். யாரோ சொன்னாங்க எனக்கு யார் மேலேயும் கோபமும் இல்லை வருத்தமும் இல்லைன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் வெளில வருது. அதெல்லாம் அப்படிதான். நான் அப்பைக்கு அப்படி சொல்லுவோம். அது எப்படி உள்ள கோவம் இல்லாமல் இருக்குமா? கோவமெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதான் எனக்கு தெரியுமே. தெரிஞ்ச வரையும் போதும், கிளம்பலாமா?
இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? நேற்று நைட்டு வரையும் சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க. காலையில் பார்த்தா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான்னு கூட பார்க்காம என்னமா ரொமான்ஸ் பண்ணுதுங்க. வர்றா. ஹலோ ஹலோ மேடம், பார்த்து அவர் கண்ணுக்குள்ளே போயிட போகிறீங்க. பிரபா, நீ எப்போ வந்த? நான் வந்து 27 வருஷம் ஆக போகுது. என்ன 27 வருஷமா? ஆமாம், 27 வயசு ஆகுதுன்னா அப்போ நான் வந்து 27 வருஷம் ஆகுதுல்ல. அடி லூசு, இங்கே எப்போ வந்தேன்னு கேட்டேன், நீ இந்த உலகத்துக்கு எப்போ வந்தேன்னு கேட்கல. ஓ அதுவா, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் 2 பேத்துக்கும் சண்டைலாம் முடிஞ்சிருச்சா? சமாதானமாயிட்டீங்க போல. சண்டையா? நாங்கள் எப்போ சண்டை போட்டோம்? அது மட்டும் இல்லாமல் சண்டைன்னா என்ன? எப்பா எப்பா சாமி, சண்டைன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதா? அப்போ இப்போ 2-3 நாளாக பண்ணதெல்லாம் என்னவா? நாங்கள் என்ன பண்ணோம்? ஆமாம் ஆமாம், நீங்கள் எதுவுமே பண்ணாம தான் இவ 2 நாளாக இங்கே வந்து இருக்கால்ல. நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. அவ தான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் இங்கே 2 நாளாக இருக்கா. நீ என்ன நினச்ச? அதானே, நீ தானே எனக்கு கால் பண்ணி இங்கே வந்து 2 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னேன். உன் ஞாபகமாக இருக்கு. வாடின்னு சொல்லி நீ தானே கூப்பிட்ட. நானும் என் ஃப்ரெண்டுக்காக இங்கே வந்தேன். நீ என்ன இப்படி சொல்கிற? அடேங்கப்பா, இது உலகமாக நடிப்படா சாமி, ஆளை விடுங்க. ஹே, சும்மா சும்மா விளாண்டோம். இங்கே வா, இங்கே உட்காரு. வேணாம்ப்பா வேணாம், இந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்கட்டும். புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் மண்டே உருட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீ அங்கேருந்தே சொல்லு, நான் இங்கேருந்தே கேட்டுக்கிறேன். பிரபா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கே நேற்று தான் தெரியும். அர்ஜுனுக்கும் நைட்டு தான் சொன்னேன். என்ன சொல்லணும்? உனக்கு அப்படியே எதுவும் தெரியாது. நாங்கள் பேசுனதை நீ கேட்கவே இல்லை. ஆ, நான் இங்கே கேட்டேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டதை யாராவது பார்ப்பாங்களா? ஏதாவது ரொமான்ஸ் பண்ணால் பார்க்கலாம், சண்டை போடுறதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா? அதனால் நீங்கள் மேலே போனதும் நான் என் ரூமுக்கு போய் தூங்கிட்டேன்ப்பா. நானாக எதுவும் பார்க்கவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. பாத்தியா, பிரபா நல்ல பொண்ணு, நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நிலா, நீ இரு, நான் விஷயத்த சொல்கிறேன். அர்ஜுன், அவ பாவம், வேணாம். அடே இருமா, நம்ம பிரபா தானே. என்ன அப்படி என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பிரபா எதுவாக இருந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணிடுவா. அது ஒன்றும் இல்லை பிரபா, என் ஃப்ரெண்டு, அதாவது என் அத்தை பையன் கிரண் இருக்கான்ல, கிரண், உனக்கு கூட தெரியுமே, உன்னோட பாஸு. ஆமாம் தெரியும். அவரோட கம்பெனியில் தானே நான் ஒர்க் பண்ணுறேன். எப்படி தெரியாமல் இருக்கும்? அவருக்கு என்ன? அவரை பற்றி நேற்று நீங்கள் என்ன பேசுனீங்க? அதாம்மா, எங்கள் 2 பேத்துக்கும் சண்டை முடிஞ்சிருச்சா, நான் சாரி கேட்டேன்னா நிலா என்னை மன்னிச்சிட்டாளா, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியை பற்றி பேசி ஆகணும்ல. அதனால் எங்கள் ஃபேமிலியில் அடுத்தது யார் இருக்கா? கிரண் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்ல, அதான் அவனோட கல்யாணத்தை பற்றி பேசலான்னு பேசிகிட்டு இருந்தோம். கல்யாணம்மா? எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக முடிவு பண்ணுறீங்க? நானும் இன்னும் ரெடியும் ஆகலையே. அர்ஜுன், போது அர்ஜுன், விட்டுங்க, பாவம் அவ. இருமா இருமா, நீ ரெடி ஆகணுமா? நீ எதுக்கு ரெடி ஆகணும்? நான் எங்க கிரணுக்கு தானே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோன்னு சொன்னேன், அதுக்கு நீ ஏன் ரெடி ஆகணும்? ஆ ஆமாம்ல, நான் ஏன் ரெடி ஆகணும்? அவருக்கு தானே கல்யாணம். பொண்ணெல்லாம் பார்த்துட்டிங்களா? பொண்ணுலாம் பார்க்காம பேசுவோமா? பொண்ணுலாம் நாங்கள் எப்பயோ பார்த்துட்டோம். பொண்ணு பார்த்துட்டிங்களா? யாரு யார் அந்த பொண்ணு? அது வேற யாரும் இல்லைம்மா, நிலாவோட சொந்தக்கார பொண்ணு தான். நாங்கள் அங்கே 10 நாள் விருந்துக்கு போனோம், அப்படியே பொங்கலையும் அங்கே தானே கொண்டாடிட்டு வந்தோம். அந்த கேப்பில் அந்த பொண்ணை வீட்டுக்கு வந்து இருந்துச்சு ஒரு நாள். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நம்ம கிரணுக்கு கரெக்டாக இருக்கும்னு கிரணுக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சரி வெயிட் பண்ணுடா, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்.
நாங்களும் இன்னும் எத்தனை நாள் போகட்டும்னு பார்த்துட்டே இருக்கிறது. அதான் அடுத்த மாதமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். நீ தான் பாவம் அதெல்லாம் கேட்காம ரூமில் போய் தூங்கிட்ட. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க. அவருக்கு அப்படிலாம் அந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்காது. ஏய் பிரபா, அவரு ஹேய் பப்ளி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னங்க, அவ பாவம், அவ அழுகுற பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். நேற்று நைட்டு நம்ம பேசினதை அவ கேட்டுட்டு தான் இருந்தா, அது நானே பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் கிரண் மேலே இப்போ எவ்வளோ பாசமாக இருக்கான்னு எனக்கு இது மூலயமா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இரு கொஞ்ச நேரம். ஏதோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நீ சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு பப்ளி, மாமனோட ஆட்டத்தை. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. பாவம், அவன் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறவ. ம். என்னடி உன் புருஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? சொல்லு, இதெல்லாம் சும்மா தானே அவர் சொல்றாரு, எனக்கு கடுப்பித்து தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, அவர் தானே சொன்னாரு. அவர்கிட்ட கேளு, உங்க 2 பேத்துக்கு தான் பேச்சு. இதுல நானா எதுவும் தலையிட மாட்டேன். என்ன ஆளை விடுங்க. இப்போ நீ எதுக்கு அழுகுற? ஏன் மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுது, நாங்களே சந்தோஷமாக இருக்கோம். நீ ஏன் அழுகுற? உனக்கு என்ன ஆச்சு? யார் அழுகுறா? நானும் ஒன்றும் அழுவல, கண்ணில் தூசி பட்டுருச்சு. கிரண், இரு இரு, ஆஃபீஸ்க்கு வந்து உனக்கு இருக்கு. உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்கியா? நேற்றே நான் கேட்டேன் ஏதாவது மறைக்கிறியான்னு, எதுவுமே இல்லைன்ட்டு ஃப்ராடு பயலே. இரு இரு, ஆஃபீஸ்க்கு வந்து உனக்கு இருக்கு. ஓ அப்படி, கண்ணில் தூசி பட்டுருச்சு. சரி சரி, தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ. நான் கிளம்புறேன். அப்புறம் நிலா, உன் புருஷனை பார்த்து வச்சுக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துச்சு. சரி விடு நிலா, அவ போகட்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா? அதாம்மா, கிரண் மேரேஜ் பற்றி என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் எல்லாமே பேசணும்ல. ஆ, போதும் போதும், புருஷனும் பொண்டாட்டியும் வச்சு செய்யாதீங்க. நேற்று நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், போதுமா? அப்படி வா வழிக்கு. நேற்று நீ அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்ததை நானே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட போய் சொல்கிற. நீங்கள் பார்த்துட்டீங்களா? இது முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம், இவ்வளோ தூரம் நடிச்சிருக்க தேவையில்ல. அதுதாம்மா நானும் சொல்கிறேன். நான் கேட்ட உடனே நீ சொல்லியிருந்துருக்கலாம். நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்துருக்க தேவையில்ல, நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு யோசிச்சு டைலாக் பேசியிருக்க தேவையில்ல. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மை இல்லையா? எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட முடியாது. பாதி உண்மை பாதி பொய். எது உண்மை எது பொய்? அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா. நீ கேட்டுட்டு தானே இருந்த, அப்போ நீயே கண்டுபிடிச்சிக்கோ எது உண்மை எது பொய்ன்னு. எனக்கெல்லாம் எல்லாமே பொய் தான்ப்பா. எனக்கெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. அவர்லாம் அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். ஆமாம்மா, நீ நினச்சிட்டே இரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேடி, நான் சொல்ல வரதே மறந்துடுவேன் போல. ஆ, அது உன் புருஷன்கிட்ட சொல்லு. உன் புருஷன் தானே முதல்ல ஆரம்பிச்சாரு, நீ என்ன திட்டுற? சரி, போதும் போதும், 2 பேத்துக்கும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நீலாம் ஒன்றும் சொல்ல வேணாம், இரு. எங்கடி போற? அங்கே இரு, இதோ வந்துடுறேன். என்னடி காலையில எதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டு? அதான் நான் சொன்னேன்லம்மா, நம்ம பேசினதெல்லாம் மேடம் கேட்டுட்டு தான் இருந்தாங்கன்னு. அப்போ நம்ம பேசினது எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அது புரியுதுங்க, ஆனால் எப்படி காலையிலே ஸ்வீட்டு? எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, அப்போ ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும்ல. என்ன ப்ரொமோஷனா? ஆமாம், உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா அந்த குழந்தைய நீ அத்தனை தானே கூப்பிடணும். அப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு தானே? ஆமாம் ஆமாம், உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு தான். ஆனால் எப்படி காலையில் இவ்வளோ ஸ்வீட்டு? நைட்டு நீங்கள் பேசினதை கேட்டதுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போவே வந்து உன்னை ஒரு ஹக் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடின்னு கத்தலான்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருந்தீங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அந்த மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் கடைக்கு போய்ட்டு ஸ்வீட் வாங்கி வச்சுட்டேன்.
ஆனால் சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல தெரியுமா. அது எப்படி நீ எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம்? நான் அத்தைக்கான உரிமையை நான் என்னைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நீ யாருக்கும் விட்டு கொடுக்கவும் வேணாம், கட்டி கொடுக்கவும் வேணாம். அந்த கையில் இருக்கிற தட்டு இங்கே கொடுத்தினா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நோ 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 நோ, இது உங்களுக்கு கிடையாது, இது அவளுக்கு மட்டும்தான். இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் அவளுக்கு பிடிச்சது. அவ சாப்பிட்டு வச்சான்னா நீங்கள் சாப்பிடலாம். புரியுது, நல்லாவே புரியுது. அவ சாப்பிட்டு மிச்சம் இருந்தா என்ன சாப்பிடுன்னு சொல்ற. அதே தான். ஆனால் மேடம், அவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது தெரியுமா? ஆமாம்ல, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, மறந்துட்டேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குஷியில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப குஷியாக தான் இருக்க. சரி சரி, அதை இங்கே வச்சுட்டு கிளம்பு. கிளம்பணுமா? எங்கே? வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போக வேண்டாமா? வீட்டுக்கா? யார் வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு தாம்மா. சாரி, நம்ம வீட்டுக்கு தாம்மா. நானுமா? நான் ஏன் அங்கே வரணும்? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் கிடையாது, அதான் அவர் சொல்கிறார்ல, கிளம்பு கிளம்பு, நம்ம 3 பேரும் போகலாம். சரி ஓகே, நான் இதை போய் வச்சுட்டு வரேன், கிளம்பலாம். அர்ஜுன் ஃபோன் பண்ணி சொன்னதுமே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அம்மா போதும், எதுக்கு இப்படி ஹாலில் எல்லாருமே கூடி இருக்கீங்க? அவள் இப்போ தானே வந்தா, அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அர்ஜுன், இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. உங்க அம்மாவோடையும் உங்க அத்தையோட சந்தோஷமும் உனக்கு புரியவே புரியாது. என்னதான் சஸ்திகா அந்த வீட்டோட முதல் குழந்தையா இருந்தாலும் உனக்கு வரப்போற குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் காரில் ரொம்ப நேரம் வந்தா டயர்டாக இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் சரிதான், கார்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்கும். நீ போய் ரெஸ்ட் எடுமா, அப்புறமா பேசிக்கலாம். அப்புறம் நீலா, ஹாஸ்பிட்டல்லாம் போனியா? டாக்டர் என்ன சொன்னார்? எல்லாம் ஓகே தானே? குழந்தை நல்லா இருக்குல்ல? நீயும் நல்லா இருக்கல? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல? மா போதுமா, நான் தான் அவள் டயர்டாக இருக்கான்னு சொல்கிறேன்ல. அவளை நிற்க வச்சு எத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏய், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? இப்போவே எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். குழந்தை, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உனக்கு என்ன தெரியும்? ஆமாம்மா, எனக்கு எதுவும் தெரியாது தான். உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதுடா. அப்புறம் நீங்கள் இனிமேல் மேலே ரூமில் இருக்க வேண்டாம், நான் கீழே ரூம் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இனிமேல் கீழே இருக்கலாம், மாடிப்படிலாம் ஏறக்கூடாது. அதனால் நிலா, நீ கீழே ஏறு, சரியா? ம், சரிங்கத்த. சரி, போதும் போதும், போய் வேலையை பாருங்கப்பா, பசிக்குது. ஆமாம்ல, இன்னும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நிலா, நீ இன்னும் சாப்பிடல? சரி சரி, நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு. இதோ உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். அம்மா பசிக்குதுன்னு நான் சொன்னம்மா, என்ன கொஞ்சம் கவனிய. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை. என்ன மேடம், நாங்கள் பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் இப்போ நினச்சா கூட நிலாவோட சொந்தக்கார பொண்ணை கிரணுக்கு பேசி முடிச்சிருவேன். எப்படி வசதி? அதெல்லாம் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது, அப்படிலாம் யாருமே இல்லை. யாரும்மா சொன்னா அப்படிலாம் யாரும் இல்லைன்னு? நான் சொன்னேன்னா, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு? பாதி பொய் பாதி உண்மைன்னு தானே சொன்னேன். அதில் இதுவும் உண்மையாக இருக்கலாம். ம், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தான். அப்படின்னு நீ நம்பிக்கிட்டீன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஓய், பார்க்குறலான்னு பாரு. ஓய் செல்லம், இந்த வயசில் இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன், எனக்கு என்னடா, மாமா எப்பயுமே கெத்து தான். ஏன் நம்ப மாட்டியா? பேச ஒன்றும் இல்லை, இவன் வேற கண்டுக்கவே மாட்டேங்கிறான்.